ஐயா வாங்க. வக்கீல் ஐயா சௌக்கியங்களா? சௌக்கியம் தான். ஜமீன்தார் என்ன பண்ற? அவங்க அமெரிக்கா போய் 2 வாரம் ஆச்சுங்க. அமெரிக்கா போயிட்டாரா? எப்ப திரும்பி வருவார்? வர 2 மாதம் ஆகுங்க. கடவுளே. மதுரை வந்தாச்சா? சீட்டு கட்டியில பெட்டி படுத்து சீக்கிரம் சீக்கிரம். என்னங்க என்னாச்சு? போன காரியம் காயா பழமா? என் முகத்தை பார்க்கும்போதே உனக்கு பதில் கிடைக்கலையா விஜயா? அப்படின்னா பணம் கிடைக்கலையா? நம்ம துரதிருஷ்டம் நம்மளை விடாம துரத்தி துரத்தி அடிக்கும்போது தென்காசி ஜமீன்தார் எப்படி ஊர்ல இருப்பார்? அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. வரத்துக்கு 2 மாசம் ஆகும். அந்த பாவி மனுஷன் இந்த சமயம் பார்த்து அமெரிக்கா போகணும். காப்பாற்ற வேண்டிய கடவுளே கம்முன்னு இருக்கும்போது கட்சிக்காரனை திட்டி என்ன பிரயோஜனம் விஜயா? கோர்ட்ல பணத்தை கட்டுறதுக்கு நாளைக்கு தானே கடைசி நாள். இப்ப என்னங்க செய்யறது? நாம என்ன செய்யணும்? செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க செய்வாங்க. கோர்ட்ல கட்ட வேண்டிய பணத்தை நம்பிக்கை மோசம் செய்த குற்றத்திற்காக 7 வருஷ கடுங்காவல் தண்டனை கொடுப்பாங்க. That's all. என்னங்க நீங்க என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க? பொய்யா? உங்ககிட்ட முதல்ல அதிர்ச்சியை கொடுத்துட்டு அப்புறம் ஆச்சரியத்துல ஆழ்த்துனங்கிறதுக்காக என்கிட்ட விளையாடி இருக்கீங்க. உங்ககிட்ட விளையாடுற நேரமா இது? நாளைக்கு நேரம் அல்ல. நான் வீட்டுல படுப்பனோ ஜெயில படுப்பனோ எனக்கே தெரியாது. நான் தான் கண்டுபிடிச்சிட்டேனே. என்னத்தை கண்டுபிடிச்சிட்டேன்? புதுசா ஒரு பெட்டி கொண்டு வந்திருக்கீங்களே, அதை பார்த்துட்டேன். புதுசா பெட்டி? ஆமா, நீங்க தென்காசிக்கு போகும்போது ஒரு ஹோல்டால சூட்கேஸ் தான் எடுத்துட்டு போனீங்க. இப்ப இன்னொரு பெட்டி சேர்ந்து வந்திருக்கேன். எப்படி? ஏது இந்த பெட்டி? எப்படி வந்தது? அப்போ நீங்க கொண்டு வரலையா? நோ, நான் கொண்டு வரல. நீங்க கொண்டு வராம இந்த பெட்டி எப்படி இங்க வந்தது? ஒருவேளை ட்ரெயின்ல இருந்து சாமான இறக்கும்போது போர்ட்ல தவறுதலா வேற ஒருத்தர் பெட்டி எடுத்து வச்சிருப்பானோ? ஐயோ, பெட்டியை பறி கொடுத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்க இப்பவே இதை எடுத்துட்டு போய் ஸ்டேஷன் மாஸ்டர் கொடுத்துட்டு வந்துருங்க. போங்க. விஜயா, பொட்டியை ஸ்டேஷன் மாஸ்டர் கொடுத்தா இதோட சொந்தக்காரங்களுக்கு ஒழுங்கா போய் சேரும்னு எப்படி சொல்ல முடியும்?
அப்படின்னா போலீஸ்ல ஒப்படைச்சிடுங்க. போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். ஆனா இதோட சொந்தக்காரங்களை தேடி அவங்க 1000 குறுக்கு கேள்வி கேட்டு அது அவங்க சேரத்துக்கு எவ்வளவு நாள் ஆகுமோ, அதனால எவ்வளவு அவசர காரியம் தரப்பட்டு போகுமோ. பின்ன என்ன செய்யலாங்கிறீங்க? ஒண்ணு செய்யலாம், பெட்டியில உடைச்சு பாக்க, அதுக்குள்ள ஏதாவது விவரம் இல்லாம போயிடும். நானே உங்களுக்கு நேரம் தந்தி கொடுத்துறேன். என்ன சொல்றேன்? நான் விவரம் தெரியாதவ, நீங்க பெரிய வக்கீல், உங்களுக்கு தெரியாது இல்ல. பூட்டை உடைச்சு பெட்டியை திறந்து பாக்குறேன். ஒரு சுத்தியில எடுத்துக்கோ சீக்கிரம். எங்க எதுக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுக்குங்க. இதுல ஒண்ணு தப்பு இல்லம்மா. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, செய்யற நல்ல காரியத்தை சுத்தி வளைச்சு செய்ய வேண்டியது இல்ல இல்லையா? ஐயோ, என்னங்க இது? நான் அப்பவே சொன்னேன் கேட்டீங்களா? நாம பொட்டியை திறந்து எவ்வளவு பெரிய தப்பா போச்சு பாத்தீங்களா? ஐயோ, எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. என் கை காலெல்லாம் பெடபெடன்னு நடுக்குதுங்க. உடனே அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள கூப்பிடுங்க, ஒரு பஞ்சாயத்து கூட்டி இது அப்படியே போலீஸ்ல ஒப்படைச்சிருங்க. போங்க. என்னங்க இது? நான் பாட்டுல பேசிட்டு இருக்கேன், நீங்க பேசாம நிக்கிறீங்க. பதில் சொல்லுங்க. அப்படி வரைக்கும் வரைக்கும் அந்த படத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க பார்வை சரியில்லை, விசித்திரமா இருக்கு. நீங்க அப்படி பார்த்து நான் பார்த்ததே இல்லை. இப்ப நாம இருக்கிற நிலையில நிறைய படத்தை ரொம்ப நேரம் பார்க்க கூடாதுங்க. அந்த படம் நம்மள தப்பு செய்ய தூண்டிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. நானே போலீஸுக்கு போன் பண்ணிடுறேன். விஜயா, இன்னைக்கு நேத்தா என்ன பாக்குறேன். எத்தனை வருஷமா என் கூட பழகிறேன். எனக்கு பணத்தாசை இல்லைன்னு உனக்கு தெரியும் இல்லை. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சது கிடையாது. இருந்தாலும் கடவுள் என்ன சோதிச்சுட்டார். இப்ப அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு. எனக்கு தெரியாம என் கூடவே ஒரு பணப்பெட்டி பிரயாணம் செய்திருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பணப்பெட்டியை திறந்தோடனே என்ன பார்த்தேன்? லட்சுமி பணம். இந்த பணத்தை எல்லாம் உனக்காக தான் அனுப்பிச்சிருக்கேன்னு அது நம்ம கிட்ட சொல்ற மாதிரி இல்லை. என்னங்க சொல்றீங்க? பேசாம விஜயா, இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற பணத்தை எடுத்து கோர்ட்டுக்கு கட்ட வேண்டியதை கட்டிட்டு நிம்மதியா அவன் தங்கச்சி கல்யாணத்தை முடியும்னு லட்சுமி சொல்ற மாதிரி இல்ல. இந்த பணத்தை கையாடலாம்னு சொல்றீங்களா? ஐயோ, எனக்கு பயமா இருக்குங்க. பணத்தை பறி கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் நம்ம வீட்டுல வந்துருந்தா எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும். ஏன் நீயா கற்பனை படிக்கிறேன்? இந்த ரகசியம் நம்ம 2 பேருக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. வேண்டாங்க, என்ன ஆனாலும் சரி இந்த பணத்தை நீங்க தொடவே வேண்டாம். இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற பணத்தை அபகரிக்க திட்டம் போடுறதா நீ தப்பா நினைக்கிறேன். இல்லம்மா, இல்ல. இப்ப தற்காலிகமா அவசரத்துக்கு இதை எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். இப்ப மாசம் நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன்? சுமார் 5000 ரூபாய் இருக்குமா? இனிமே பாரு, 1க்கு 3 மடங்கா ஒச்சல் ஒழிவே இல்லாம 15000 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சு போறேன். மதுரை பெஞ்ச் கோர்ட்ல இருந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வரைக்கும் ஒண்ணி விட போறதில்ல. அப்படி சம்பாதிச்சு இப்ப எடுக்க போற இந்த 80000 ரூபாயை திருப்பி பெட்டிக்குள்ள வச்சு பெட்டிக்கு உரியவங்ககிட்டயே சேர்த்துக்கலாம். என்ன சொல்ல செய்யற தப்பு காரியத்துக்கு நொண்டி சமாதானம் சொல்லாதீங்க. இப்ப படுக்கையில படுத்தோன்னு தூங்கிடுறீங்க, அப்புறம் தவம் கிடந்தா கூட நமக்கு தூக்கம் வராதுங்க. ஒரு தப்பை செஞ்சுட்டு அதை மறைக்கிறதுக்கு 9 தப்புகள் செய்ய வேண்டியது இருக்கும்.
ஆண்டவனுக்கு பதில் சொல்றது கூட இருக்கட்டுங்க. அவருக்கு பிரதிநிதியா இங்க இருக்க மனசாட்சி, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? வேண்டாங்க, நான் சொல்றதை கேளுங்க. திருவிழா சீட்டு போட்டு பார்ப்போம். உபயோகப்படுத்திக்கன்னு வந்துச்சுன்னா பணத்தை எடுத்துக்கலாம், இல்லைன்னா போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாம். ஓகே? நீயே உபயோகப்படுத்திக்கொள், உபயோகப்படுத்திக்கொள், அப்புறம் உபயோகப்படுத்திக்கொள். இதுலயும் அதே தான் எழுதியிருப்பேன், சந்தேகப்படுறேன் இல்ல? அந்த அளவுக்கு நான் மோசமா போயிட்டேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அப்புறம் என்ன? வேண்டாம். கழுத நீயா? ஏமா பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்த? உன் மனசுக்குள்ளே பூந்துட்டா இந்த வீட மாத்திர மாமா பின்னாடி வந்துட்டேன். அதானே. சும்மா விளக்கு கொளுத்து மாமா. என்ன மாமா இன்னைக்கு லேட்டு? ஒரே சவாரியா? மத்தியானத்துல இருந்து சவாரியே இல்லாம இப்பதான் ஒரு சவாரி இறக்கி விட்டு போயிட்டு மனுஷன் வெறுத்து போய் வந்திருக்கிறான். சாப்பிடு மாமா. சோறு வேணாம் புள்ள. பாத்தியா, உனக்காக என் கையால சோறாக்கி அம்மா தூரத்துல இருந்து கொண்டாந்த. சாப்பிடு மாமா. சோறு வெறுத்து போச்சுமே. சாப்பாடு வெறுத்து போச்சு, சவாரி வெறுத்து போச்சு. சன்னியாசா போறியா? இதான் சன்னியாசியா? கழுத, உன்னை பார்த்தா சன்னியாசி கூட சம்சாரி ஆயிடுவான் தெரியுமா? போ மாமா. என்ன மாமா இது சட்டையில அட்டை தொங்குது, நாய் கழுத்துல பட்டை கட்டுற மாதிரி? அதானே. யாரவன்? பாலையா. டிக்கில இருந்து சாமான் எடுத்து வைக்கும் போது சட்டையில மாட்டிருக்கோம்.